விஷால் அவர்கள்ட்ட ஒரு கேள்விக்கு ஏற்கனவே கேட்கப்பட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய நடிகர் சங்கம் அதை வந்து நடிகர் சங்கத்தையோ பத்திரிக்கையாளர் கதையாசிரியர் சங்கத்தை, தயாரிப்பாளர் சங்கத்தையோலாம் பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு தானே வச்சிருக்கீங்க. ஏன் தமிழர் நடிகர் சங்கம் இந்த மாதிரியான பேர்ல வைக்காம தென்னிந்திய நடிகர் சங்கனே இன்னும் நீங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதனால என்ன இப்ப, அதனால யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதாவது ஒரு காலகட்டத்தில் திரைப்பட உலகத்துக்கு 3 ஊர்களை சார்ந்திருந்தது. ஒன்று பாம்பே, அதாவது மும்பை, மற்றது கால்கட்டா, அதாவது இன்றைக்கு கோல்கட்டா, 3வது மெட்ராஸ், அது இன்றைக்கு சென்னை. அப்போ அந்தந்த ஊர்களில் வந்து நீங்க ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள படம் எடுக்கிறதுக்கு கல்கட்டா போவாங்க. தமிழ்நாட்டுக்கார ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் உலக போரின் போதெல்லாம் கல்கட்டாவில் போய் தான் படம் எடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்படி இருந்த காலத்தில் இந்த தென்னிந்தியா அப்படின்னு சொன்னால் கன்னடத்துக்காரன், தெலுங்குக்காரன், மலையாளத்துக்காரன், குறிப்பாக தெலுங்கு, அவ்வளோ படங்களும் எடுக்கப்பட்டது இந்த மெட்ராஸில் தான். அப்போ சவுத் இந்தியா அப்படிங்கிறது தமிழ்நாடு தாங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருந்தது. அதனால பேர் சூட்டப்பட்டது, அது நியாயமானதும் கூட. இப்போ அவன் கேரளா ஃபிலிம் அசோசியேஷன் வச்சுக்கிட்டு இருக்கான், அவன் அங்கிட்டு கன்னடா ஃபிலிம் அசோசியேஷன் இருக்கு, இங்கிட்டு தெலுங்கு ஃபிலிம் அசோசியேஷன் இருக்கு. அப்படிங்கும்போது தமிழ்னு மாற்ற வேண்டியது நியாயமான ஒரு கோரிக்கை. அதை வந்து இவன் மறுக்கிறான்னா அவன் தமிழன் இல்லை என்பதால் மறுக்கிறான், அவ்வளவுதான். இல்ல அடுத்தவங்க அவரை கேட்டிருக்காங்க, நீங்க தமிழர் தானே அப்படின்னு கேட்கும்போது அதையெல்லாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு இருக்காரு. தேவையில்லை. அதனாலதான் அவங்க நாங்கள் சினிமா விட்டே துரத்திட்டோம். அது நடிக்கிற படம் எதுவுமே ஓடாததுக்கு காரணம் அதுதான். தமிழரை எதிர்த்து இனிமேல் யார் வாயை திறந்தாலும் தவறாக கண்டிப்பா அவங்க ஓரங்கட்டப்படுவார்கள். சரி, அதுதான் நாங்க கேட்கிறோம். அப்ப பேசினாதான் நீங்க ஓரம் கட்டுவீங்க, இல்லைன்னா வாழ வைப்பீங்க. இல்லைன்னா நாம தான் சொல்லிட்டோம்ல, வந்தாரையெல்லாம் வாழ வைத்த தமிழ்நாடுன்னு. பிழைக்க வர்ற யார் வேணாலும் வரட்டும். இப்போ சாலை போடுவதற்கு பீகார்ல இருந்து வர்றான், செய்யட்டும். தச்சு வேலை செய்யறதுக்கு வங்காளத்துல இருந்து வர்றான், செய்யட்டும். அரசு வேலையில தான் கை வைக்காதேங்கிறோம், எங்களை ஆட்சி செய்யாதேன்னு தான் சொல்றோம், அவ்வளவுதான். உங்களுடைய எதிர்ப்பு வந்து எங்களை நீ ஆளக்கூடாது, அவ்வளவுதான். இங்க வந்து வாழ்ந்துக்கலாம். ஆமா.